இன்ஃபோ மீடியாவின் டேலி பிரேம் தமிழுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஸோ இந்த செஷனில் பார்த்தீங்கன்னா டேலி பிரேமோட இன்ட்ரடக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டேலி பிரேமில் உள்ள பேசிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டேலி பிரேம் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னால் என்னென்னா, ஒரு கம்பெனியில் டே பை டே நடக்கிற ரெக்கார்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ட்ரி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக க்ரியேட் பண்ணது தான் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட்டாஸை வந்து நம்ம நோட்டில் தான் என்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க்கை வந்து ஸ்பீடாகவும் ஸோ கொஞ்சம் ஈஸியாகவும் ரன் பண்ணுறதுக்காக தான் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேருங்கிறத ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணாங்க. டேலி பார்த்தீங்கன்னா இன்றளவில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேலி பிரேமில் தான் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இது வந்து பாப்புலராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் க்ரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் தான் டேலி பிரேம். ஸோ டேலி பிரேம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேலி ERPன்னு இருந்தது. டேலிலேருந்து எப்படி டேலி பிரேமுக்கு எப்படி நம்ம அப்கிரேட் ஆகணும், ஸோ அதோட ஹிஸ்ட்ரிஸ், ஸோ வந்து டேலி பிரேமில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ டேலி பிரேமோட அட்வான்டேஜ், ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம இந்த செக்ஷனில் பார்க்கலாம். ஸோ டேலி பிரேமில் உள்ள பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிரேம் நியூ யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரேம் நியூ யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ நீங்கள் இதோட ERP செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா, அதோட டேலி ERPயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டினரி வெர்ஷனாக தான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸாக தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைன் ஒன் பார்த்தீங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி நேவிகேஷன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதாவது என்னென்னா, உங்களுடைய ரிப்போர்ட்ஸை நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ERPயோட இதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மோர் தென் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிப்போர்ட்ஸை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஒரு பர்ச்சேஸாக இருக்கட்டும், ஒரு சேல்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு லெஜர் நீங்கள் க்ரியேட் பண்ணாலும், எந்த ஒரு வவுச்சர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தாலுமே ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபைனலாக பார்ப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு GST பார்க்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வேட் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ ஒரு இன்வென்ட்ரி பற்றியான ரிப்போர்ட்ஸ் பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் ஃபீட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்பீடாக நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போர்ட் மல்டி டாஸ்கிங் அப்படின்னா மல்டி அக்கௌண்ட்ஸ் வந்து இதில் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது மல்டி கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் வந்து இதில் வந்து சிங்கிள் சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் மெனூஸ் வந்து இதில் வந்து அதிகமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ சப்போஸ் வந்து நான் போய் டே புக் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கோ டு மெனுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டேரெக்டாக போய்ட்டு உங்களுடைய டே புக் ஆப்ஷனோ இல்லை ரிப்போர்ட்ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதேமாதிரி உங்களோட அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக சிம்பிளிஃபையாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஓனர் வந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். என்ன ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்னால் சிங்கிள் அக்கௌண்ட்டை வந்து மல்டிபிள் பீப்புள்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பை வந்து ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா மெயின்டைனிங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்கள் வந்து ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு பர்ச்சேஸோ இல்லை ஒரு சேல்ஸோ பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களோட ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின்டைனிங் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட டேலி பிரேமில் இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். என்னென்னா கஸ்டமர்ஸ் பொறுத்தளவு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டீங்க, ஒரு மெட்டீரியல் வந்து சேல்ஸோ இல்லை பர்ச்சேஸோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமரோட டேட்டாஸ் வந்து இதில் வந்து ஈஸியாக என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்களுடைய டேட்டாஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணி ஒரு வவுச்சர்ஸாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அவங்களை கான்டாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது மெயின்டைனிங் கஸ்டமர் ரிலேஷன்ஸ் ரொம்பவும் அருமையாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேலி பிரேமில் நம்ம யூஸ் பண்ணுற டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ டேலி பிரேமில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்ப்போம் அப்படின்னா history of versions, so using sector, so company creation, overview of masters, ledger creation, balance sheet, accounting vouchers, cost center, budgets, payroll, inventory, order processing, godowns, performa invoice, TDS and TCS, introduction of taxes. So taxesல பார்த்தீங்கன்னா சர்வீஸ் taxes, GST, அதோட டைப்ஸஸ், ஸோ VAT. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேலி பிரேமில் உள்ள டாபிக்ஸ்களை பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸும் வந்து நம்ம கவர் பண்ணி எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஒன்றில் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் வெர்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா ஸோ டேலி பிரேமில் என்னென்ன ஹிஸ்ட்ரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த செக்ஷன்லேயே பார்த்துடலாம். ஸோ அது எந்த செக்டாரில் வந்து யூஸ் பண்ணுறாங்கங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்தராக பார்த்திங்க அப்படின்னா ஸோ கம்பெனி கிரியேஷன். ஸோ கம்பெனி கிரியேஷனுங்கிறத நீங்கள் ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் அண்ட் அட்ரஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி கிரியேஷனில் தான் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ இதே வந்து நீங்கள் மல்டிபிள் கம்பெனி வந்து
ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இதே ஒரு சிங்கிள் சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் அதை ரன் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரொம்பவும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் இந்த சாஃப்ட்வேர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ ஆஃப் த மாஸ்டர்ஸ். ஸோ மாஸ்டர்ஸ் பொறுத்தவரை என்னன்னா இதில் வந்து உங்களுக்கு பேரோல் மாஸ்டர், அக்கௌண்டிங் மாஸ்டர், இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ், ஸோ டேக்ஸ் மாஸ்டர்ஸ்னு சொல்லிட்டு மோர் தென் டைப்ஸஸ் எல்லாம் மாஸ்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாலி ப்ரைமில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் வவுச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜேர்னல் வவுச்சர்ஸ், சேல்ஸ் வவுச்சர்ஸ், பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ், பேமெண்ட் வவுச்சர்ஸ், ரிசிப்ட் வவுச்சர்ஸ், கான்ட்ரா வவுச்சர்ஸ், மோர் தென் வவுச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஒவ்வொரு வவுச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த கேட்டகரியில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் வவுச்சர்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே வந்து ஒரு மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேல்ஸ் வவுச்சர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை வந்து நான் ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸோ அதுக்கான பேமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்ஸ் வச்சில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ இது ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட்ஸ் வச்சில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிசிப்ட் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிசிப்ட் வவுச்சர்ஸ்லேயும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரா வவுச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ என்னுடைய பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கான்ட்ரா வவுச்சர்ஸில் தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கஸ்டமரை வந்து உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு வந்து ஒரு கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாலும் சரி, ஒரு செக்காக வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கான்ட்ரா வவுச்சர்ஸில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லெட்ஜர் கிரியேஷன். ஸோ லெட்ஜர் கிரியேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்பாக வந்து ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 6 டைப் வந்து டிஃபைன் பண்ணி தான் நீங்கள் அதை ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அசெட்ஸ், லயபிலிட்டி, இன்கம், எக்ஸ்பென்சஸ், கேபிட்டல். ஸோ இதை டிஃபைன் பண்ணி தான் அதை வந்து இங்கே ரன் பண்ணுவீங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வந்து இன்க்ளூடாக வரும். ஸோ வந்து நீங்கள் அசெட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அசெட்ஸோ இல்லை வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லயபிலிட்டியோ இல்லை ஒரு இன்கமோ இல்லை வந்து நீங்கள் செலவு பண்ணுற எக்ஸ்பென்ஸோ. ஸோ எக்ஸ்பென்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டேரக்ட், இன்டெரக்ட் 2 டைப்பில் உங்களுக்கு வரும். ஸோ டேரக்ட் இன்கம் இல்லை இன்டெரக்ட் இன்கம் 2 டைப்லேயும் உங்களுக்கு வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெஜராக கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இது ஏன் லெஜர் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதில் நீங்கள் வந்து ஒரு மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அதுக்கான என்ன ஒரு லெஜரில் வந்து என்ன டைப் ஆஃப் இல்லை ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த லெஜரில் தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினரிஸோ இல்லை வந்து கம்பெனியோட லேண்டோ இல்லை கம்பெனியோட பில்டிங்கோ. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு அசெட்ஸ் தான். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் அசெட்ஸ் சொல்லி கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்காக நீங்கள் வாங்குகிற கடனோ ஸோ கடன் கொடுக்குறதோ ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லியாபிலிட்டியில் தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து சம் ஆஃப் மெட்டீரியல் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கமில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த இன்கமில் பார்த்தீங்கன்னா டேரக்ட் அண்ட் இன்டெரக்ட் இன்கம் சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்காக ஒரு லெஜர் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸோ அதுக்கு ஒரு லெஜர் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த லெஜர் நீங்கள் சூஸ் பண்ணால் தான் ஸோ வந்து அது சேல்ஸோ இல்லை பர்ச்சேஸோ ஸோ எதை டிஃபைன் பண்ணியிருக்கு, அது வந்து கிரெடிட்டை டிஃபைன் பண்ணியிருக்கா இல்லை டெபிட்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத வந்து செப்பரேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லெஜர் கிரியேஷனில் தான் செப்பரேட் பண்ணுவீங்க. ஸோ லெஜரை பற்றி நீங்கள் தெரியாமல் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் உங்களால் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் தான். ஸோ இதை வந்து எந்த லெஜரில் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சிமிலர் பார்த்தீங்கன்னா ஜர்னல் வவுச்சர்ஸ் மாதிரி தான். ஏன் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டுங்கிறது உங்களுக்கு டே பை டே வந்து நீங்கள் ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் போடுறீங்க இல்லை ஒரு க்ளோசிங் பேலன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அதை வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ டே பை டே நடக்கிற ஒரு ஆக்டிவிட்டீஸை கூட சொல்லலாம். ஸோ வந்து ஒரு சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட ஒரு மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அமௌண்ட்டோட சம் ஆஃப் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ப்ராப்பரான பேமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸும் அது க்ளோசிங் அக்கௌண்ட்ஸும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ இந்த டே பை டைம் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த இயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா இது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் பொறுத்தவரை என்னென்னா இந்த ஜேர்னல் வவுச்சர்ஸ், சேல்ஸ் வவுச்சர், பேமெண்ட் வவுச்சர்ஸ், பர்ச்சேஸ் வவுச்சர்ஸ். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் தான் பார்ப்பீங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று தான் இது. ஏன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் என்ட்ரி பண்ணாலுமே லாஸ்ட்டாக உங்களை ரிப்போர்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதுதான் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் சென்டர். ஸோ காஸ்ட் சென்டருங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டோட அமௌண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கலாம் அதில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ஸ். ஸோ பட்ஜெட்ஸுங்கிறது நார்மலாக தெரியும் உங்களுக்கு. என்னன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கை வந்து ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸை சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் வந்து ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னா ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 செலவாகுதுன்னா ஸோ நான் பட்ஜெட் போட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா ஸோ சம் மந்த் பார்த்தீங்கன்னா 8,000 கூட ஆகும், சம் மந்த் பார்த்தீங்கன்னா 12,000 கூட வரும். ஸோ கம்மியாகவும் ஆகலாம், அதிகமாகலாம். ஸோ இது வந்து பட்ஜெட் பொறுத்து நீங்கள் வேரியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் பொறுத்து நீங்கள்
இந்த பட்ஜெட் போட்டு நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து அதை வந்து ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு மந்த்லி இவ்வளோ செலவாகிட்டுருக்கு, ஸோ இவ்வளோ நான் மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஸோ மந்த்லி இதே மெட்டீரியல் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மந்த் பார்த்தீங்கன்னா மெட்டீரியலோட அமௌண்ட் ஏறும் இறங்கும். ஸோ அதை பொறுத்து கூட அதை வந்து நீங்கள் ரிப்போர்ட்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேரோல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேலி பிரைமில் பார்த்தீங்கன்னா பேரோல் மாஸ்டர்ஸ்னு சொல்லி தனியாகவே உங்களுக்கு வந்து ஒரு டூல் இருக்கும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க எம்ப்ளாயோட சேலரி ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேரோல் வாட்சஸில் தான் நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்ப்ளாயோட அட்டெண்டன்ஸ் இருக்கட்டும், அவங்களுடைய சேலரி ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் சொல்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிஎஃப்ஆக இருக்கட்டும், இல்லை ஒரு எம்பிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு கொடுக்குற போனஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களுக்கு கொடுக்குற சேலரியாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரோல் மேனேஜர்ஸில் தான் வந்து நீங்கள் வந்து இதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி. ஸோ இன்வென்ட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக் ஐட்டம் தான். அதாவது நீங்கள் எவ்வளோ மந்த்லி எவ்வளோ மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஸோ அதுக்கான சேல்ஸு இல்லை அதுக்கான பர்ச்சேஸ் அதுக்கான பேமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரியில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ராசஸிங். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் எடுத்து ரன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதோட ஒர்க்கோட ப்ராசஸிங் ஒர்க்கை வந்து ஆர்டர் ப்ராசஸிங்கில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குடோன். ஸோ குடோனில் பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஸோ நீங்கள் ஒரு மல்டி குடோன் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது நான் பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் கம்பெனி பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சப் கம்பெனி பார்த்தீங்கன்னா திருச்சி, தஞ்சாவூர்னு சொல்லிட்டு 2 பிரான்ச்சஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு மல்டி குடோன் வந்து எனக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா சிங்கிள் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா மல்டி குடோனை வந்து நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா குடோனுங்கிற ஆப்ஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மா இன்வாய்ஸ். ஸோ பெர்ஃபார்மா இன்வாய்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளால் தெரிஞ்சதான். இப்போ ஒரு கஸ்டமரை வந்து நம்ம அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்வாய்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மா இன்வாய்ஸுங்கிறது ஒன்று கொடுப்போம். ஸோ அது கொடுத்துட்டு அவங்க நம்மள்ட்ட வந்து ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் கொடுத்துட்டு அதாவது என்னென்ன மெட்டீரியல் கொடுக்குறோம், ஸோ எவ்வளோ நான் ஜிஎஸ்டி போகிறேன், மெட்டீரியலோட அமௌண்ட் என்ன, ஸோ என்னோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் என்ன, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்து அவங்கள நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர்லேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லை சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சம் ஆஃப் த இந்தியன் ஆக்ட் கீழே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. என்ன இந்தியன் ஆக்ட் கீழே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான சம் டேக்ஸஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டேக்ஸஸுக்கும் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி லீகலாக நம்ம எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ்ல வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று என்னென்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டேக்ஸஸ், ஜிஎஸ்டி அண்ட் டைப்ஸஸ், வேட் 3மே கொடுத்துருப்பேன். ஸோ சர்வீஸ் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா காமனாக ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ வேட்டுமே பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். ஸோ ஜிஎஸ்டிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், குட்ஸ் சர்வீஸ் டேக்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ வருமான வரிங்குவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நம்மளை பிடிப்பாங்க. ஒரு குட்ஸை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஒரு சேவை வரி நம்ம வந்து கட்டணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம பிடிச்சி தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது, ஸோ அதோட ரிப்போர்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டியில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிமிலர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் எமிரேட்ஸ் கண்ட்ரீஸில் வந்து இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா வேட் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்கே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் டேக்ஸ் மாதிரி தான். இப்போ ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சேவை வரி, வருமான வரின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கட்டுவோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 5% இருக்கலாம், 10% இருக்கலாம். ஸோ எக்ஸஸாக நம்ம ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் நம்ம வந்து அதை வாங்குவோம். ஸோ இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸில் வந்து பார்க்கலாம். டேலி பிரைமில் பார்க்குற டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டேலி டு பிரைம் ஹிஸ்ட்ரிஸ். அதாவது என்னென்னா டேலியோட ஹிஸ்ட்ரிஸ் பார்க்கலாம். அதாவது என்னென்னா டேலி பிரைம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேலி ERP 9 தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாங்க, எப்படி அப்டேட் பண்ணாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் த டேலி. ஸோ அதோட பேசிக்ஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னா டேலி பிரைம் இஸ் த விண்டோஸ் பேஸ்டு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோஸ் பேஸ்டான ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான் டேலி பிரைம். ஸோ டேலி பிரைம் இருக்கலாம், இல்லை டேலியில் ERP 9, ஸோ எதுனாலும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோஸ் பேஸ்டான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹெல்ப் யூ டு சிம்பிளிஃபை இன்டெகிரேட் ஆல் யுவர் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் இன் ஈஸி மேனர்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டெகிரேட் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். உங்களுடைய பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபையாக ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா டே பை டே நடக்கிற ப்ராசஸை வந்து ஒரு ரெக்கார்டாக வந்து நம்ம வந்து இதை ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரிப்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இதை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இந்த சாஃப்ட்வேரில். ஸோ வாட் இஸ் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்? ஸோ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்ங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து நீங்கள் டே பை டே என்ட்ரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ ஏன்னா நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அது பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் தான் என்ட்ரி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஒர்க் முடியுறது தான் அதுக்காக க்ரியேட் பண்ணதான் ஒரு அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் தான். ஸோ அதில் ஒன்று தான் நம்ம வந்து டேலி. ஸோ அதில் ஒன்று தான் வந்து டேலி ப்ரைம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஹேண்டில்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான அக்கௌண்ட்ஸை வந்து நம்ம இந்த சாஃப்ட்வேரில் ஹேண்டில்ஸ் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வென்டரி மேனேஜ்மெண்ட், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேரோல், சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் மெனி சச் ரெக்கமெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அக்கௌண்டிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ உங்களுடைய வவுச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸோ சேல்ஸோ இல்லை பேமெண்ட்ஸோ, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அக்கௌண்டிங்ஸ் கொடுத்துருப்பேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி சொன்னதான் உங்களுடைய ஸ்டாக் ஐட்டம் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய மெட்டீரியலோட குவான்டிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இன்வென்டரி மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆர்டர்ஸ் கூட அதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ டேக்ஸஸ் ஆல்ரெடி சொன்னதான் ஜிஎஸ்டியாக இருக்கலாம், டேக்ஸஸாக இருக்கலாம், இல்லை டிடிஎஸ் டிசிஎஸ்ஸாக இருக்கலாம், ஸோ வேட்டாக இருக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா பேரோல். ஸோ பேரோல் ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுடைய எம்ப்ளாயோட அட்டெண்டன்ஸ் வித் சேலரி. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேரோல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கிங் ட்ரான்சாக்ஷனை பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சாஃப்ட்வேரில் ஈஸியாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சுருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் த டேலி. ஸோ இந்த டேலி சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா பாரத் கொனிகாங்கிறவங்க தான் இதை கிரியேட் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா சாம்சுந்தர் கொனிகா, பாரத் கொனிகா. ஸோ இவங்க தான் உங்களோட ஃபவுண்டர். இவங்க பார்த்தீங்கன்னா 1986 தான் டேலி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லி கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து எதுக்கு கிரியேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கம்பெனி ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் வந்து கம்பெனி வந்து அவங்க வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதுக்காக அவங்க கிரியேட் பண்ணது தான் இந்த டேலி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணாங்க. ஸோ சாம்சுந்தருங்கிறது பார்த்தீங்கன்னா பாரத் கொனிகாவோட ஃபாதர் தான். ஸோ இதை கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா பாரத் கொனிகா தான். ஸோ இது வந்து எதுக்கு சப்போர்ட் பண்ணும் தான் டே பை டே நடக்கிற உங்களுடைய ரெக்கார்ட்ஸோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஈஸியாக வந்து ரிப்போர்ட்ஸை வந்து என்ட்ரி பண்ணிக்க தான் யூஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் சாஃப்ட்வேர் தான். ஸோ ஒரு இந்தியன் பர்சன் தான் இதை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேலியோட ஹிஸ்டரிஸ் தான். உங்களுக்கு வந்து எப்படி வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் வந்து எப்படி அப்கிரேஷன் ஆனிச்சு அப்படிங்கிறத கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா 1986 பார்த்திங்க அப்படின்னா டேலி பிரைவேட் லிமிடெட்லேருந்து தான் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1986 டேலி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் தான் கிரியேட் பண்ணாங்க. ஸோ இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1990 தான் இது வந்து ப்ராப்பராக வந்து ஒரு சாஃப்ட்வேராக லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா 1990 தான். ஸோ டேலி 3.0ங்கிற ஒரு பேசிக் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை தான் அதை கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலி 3.12 சொல்லிட்டு 1991 இதில் வந்து அடுத்த வருஷனாக வந்து அப்கிரேட் பண்ணி இதை கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்க அப்படின்னா டேலி 4 சொல்லி 1992 எம்எஸ் அதாவது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவங்க இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் அங்கே கிரியேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து 1992 வந்து அவங்க கிரியேட் பண்ணாங்க. டேலி 4.5 சொல்லிட்டு 1994 வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாகவும் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து 1994 வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேலி 5.4 சொல்லிட்டு 1996 வந்து இதோட கிராஃபிக் இன்டர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா அப்கிரேஷன்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேலி 6.3 சொல்லிட்டு 2001 பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பேஸ்டு ஒரு வெர்ஷனாகவும் ஸோ அது இல்லாமல் பார்த்தா இம்ப்ளிமெண்ட் த வேட் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வேட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்கிரேஷனாக பார்த்தீங்கன்னா வேட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது எப்போ பார்த்தீங்கன்னா 2001 தான். ஸோ விண்டோஸ் பேஸ் பண்ணி இதை கிரியேட் பண்ணாங்க. இது என்ன சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா டேலி 6.3.
ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேலி 7.2ல 2005ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வேட்டுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணலாம், அதாவது டிஃப்ரெண்ட்டாக என்ன ஃபீச்சர்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணலாம்னு சொல்லி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா வேட்டை வந்து இன்னும் டெவலப் பண்ணி ஸோ டேலி 7.2ல வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேலி 8.1 வந்து 2006ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பாயிண்ட் ஆஃப் சேல்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபீச்சர்ஸே வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸோ நான் பேரோல் மேனேஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பேரோல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஆல்ரெடி என்ன சொன்னதா உங்களுடைய எம்ப்ளாயோட சேலரி ப்ளஸ் அவங்களோட அட்டெண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரோவில் தான் பண்ணுவீங்க. ஸோ அதோட ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேலி 8.1 2006ல் வந்து அந்த ரிலீஸ் பண்ணாங்க. அதே சேம் இயரில் டேலி 9 சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக பேரோல்ஸ், டிடிஎஸ், எஃபிடி, இடிடிஎஸ் ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி ஸோ இது ஒரு அப்கிரேஷனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்டடாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2009ல் பார்த்தீங்கன்னா டேலி ERP9 சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணாங்க. ஸோ சேம் அதே தான். ஸோ அதோட அப்கிரேஷன் தான் அது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியை வந்து எப்படி கால்குலேஷன் பண்ணுறது, ஸோ அதோட இன்வாய்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ பேரோல் ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன இருக்குது, ஸோ அதே மாதிரி ரிமோட் ஆக்சஸ் மெத்தடும், அதாவது ரிமோட் ஆக்சஸ் மெத்தடுங்கன்னா மல்டி பர்சன்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து இது கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி தான், நீங்கள் தான் வந்து ஒரு அக்கௌண்டிங் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஓனர் வந்து இது வந்து ரிமோட் கண்ட்ரோல் மெத்தடில் வந்து அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரியும் ஒரு மல்டி யூசர் லாகினாகவும் இதை வந்து டேலி ERP9ல் 2009ல் தான் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்தது தான் டேலி பிரேம் 2020. ஸோ அதுக்கப்புறம் டேலி பிரேம் வந்து பார்த்திங்கன்னா 2020ல் தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நேவிகேஷன் வந்து ஈஸியாகவும் ஸோ வந்து மோர் தென் ரிப்போர்ட்ஸ் வந்து பார்க்குற மாதிரியும் உங்களுக்கு வந்து மோர் தென் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கு டேலி பிரேமில் 2020ல் தான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி டாஸ்கிங் சப்போர்ட்டிங் சொல்லலாம். அதாவது என்னென்னா நீங்கள் சிங்கிள் இதுலேருந்து மல்டி டேப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேலி பிரேமில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டேலி 3.0 1919லேருந்து டேலி பிரேம் 2020க்கு வந்து வரையும் பார்த்தா இன்பிட்வீன் வந்து எவ்வளோ ஒரு அப்கிரேஷன் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் டேலி பிரேமில் உள்ள இன்ட்ரோடக்ஷன்ஸ் கிளாஸஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ இதோட வெர்ஷன்ஸில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டேலிக்கும் டேலி பிரேமுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் செட் பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேலி ERP9 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டேலி பிரேம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் பார்த்தோம். ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேலி பிரேமில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோங்கிறது ஃபர்தராக பார்த்தோம். ஸோ அது இல்லாமல் அதோட ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். ஸோ அதோட ஃபவுண்டர்ஸ் ஆஃப் த டேலி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அப்கிரேஷன் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஃபர்தராக பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சாஃப்ட்வேரில் நம்ம என்னென்ன கிளாஸஸ் இருக்குது ஃபர்தராக பார்ப்போம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா கான்செப்ட் வைஸ்லேயே பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நம்ம கான்செப்ட் வைஸில் தான் பார்க்க முடியும். ஏன்னா மற்ற சாஃப்ட்வேர் மாதிரி கிடையாது. ஏன்னா டூல்ஸ் வைஸ் வந்து பார்க்க முடியாது. நம்ம டூல்ஸ் வைஸ் பார்க்கலாம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கான்செப்ட் வைஸ்லையும் பார்க்கலாம். ஸோ அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் புரியும். ஏன்னா நீங்கள் வந்து டூல் வைஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த டூல் மட்டும் தான் நாம வச்சுருப்பீங்க. ஸோ இதை வந்து கான்செப்ட் வைஸில் நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு லெஜர் கிரியேட் பண்ணுறதோ இல்லை வவுச்சர்ஸ் போடுறதோ ஸோ இந்த பர்பஸ்க்கான தான் அதை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதோ இல்லை வந்து ஒரு பேரோல் மேனேஜ்மெண்ட் ரன் பண்ணுறீங்களோ ஒரு சேலரி வந்து ஒரு எம்ப்ளாயி ப்ரொவைட் பண்ணுறது எப்படியோ ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் வைஸில் பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து அது இன்னும் புரியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து நம்ம கான்செப்ட் வைஸ்லேயே பார்க்கலாம். ஸோ டேலி பிரேமோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் கிளாஸஸ்